வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் நம்பர் 2025 ஸ்பாயிலர் ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ரோமன் வர்சஸ் ராக்கான மேட்ச் நடக்குமா இல்லை நடக்காதா? மலிகாய் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 80% சான்ஸ் இருக்குது WWE வரதுக்கு. இப்போ உங்களுக்கு இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்பாலர் அண்ட் அப்கிரேட் வெர்ஷன் டீமன் ஃபின்பாலர் அந்த மாதிரி எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரேவ் ஒயிட் தான் நம்பர் 1. எனக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் 2025 பற்றி. இப்போதைக்கு ராயல் நம்பர் 2025 ஒரு சில மேட்சஸ்லாம் நடக்கும் போது அதில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு டபுள் டைட்டில் மேட்ச். இந்த மேட்ச்சில் பொறுத்தளவுக்கு இந்த 2 டைட்டிலுமே வின் பண்ண வச்சு கோடி டபுள் சாம்பியன் ஆகணுன்றது ஒரு கனவு போல இருக்குது WWEக்கு. அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பெட்டிங் ஆர்ஸ் வந்து கோடிக்கு தான் ஃபேவராக இருக்குது. அண்ட் ராயல் நம்பர் வின் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்குது ஃபஸ்ட்டு சார்லஸ் ஃப்ளேயர், ரெண்டாவது பிக் டைம் பெக்கி லஞ்ச், அடுத்து ஈயோ ஸ்கை அண்ட் ரியா ரப்லி, அலெக்சா பிளஸ் இருக்காங்க, பிரியங்கா பிளரர், ஜாட் கேடில், அப்புறம் லீவ் மார்கன், டிஃபனி ஸ்டாட்டன், நயா ஜாக்ஸ். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராயல் நம்பர் 2025 உமன் டிவிஷனில் ஃபேவராக இருக்காங்க. அதில் அதிக சான்ஸ் இருக்குது. என்ன பொறுத்தளவுக்கு சார்லஸ் ஃப்ளேயர் வின் பண்ண சான்ஸ், சார்லஸ் ஃப்ளேயர், பெக்கி லஞ்ச் அப்படி அவங்க யாருமே வின் பண்ணலைன்னா மேபி சான்ஸ் இருக்குது ஜாட் கேடில் வின் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ராயல் நம்பர் 2025 உமன் டிவிஷனில் பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஜான் சினா, அண்ட் செகண்ட் பிளேஸில் CM பங்க், தேர்ட் பிளேஸில் த ஃபைனல் பாஸ் ராக், அண்ட் ஃபோர்த் பிளேஸில் ரோமன் ரெயின்ஸ், ஃபிஃப்த் பிளேஸில் செத் ராலின்ஸ் அண்ட் ஜே உசோ, ராண்டி ஓட்டன் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர், பிராக் லெஸ்னர், குந்தர் வந்து டபுள் சாம்பியன். அது வந்து கனவு. பிராக் லெஸ்னர் வருவாரா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் சான்ஸ் இருக்குது. செத் ராலின்ஸ், ரோமன் ஃபஸ்ட்டு டாப் 5 சான்ஸ் இருக்குது, ரொம்ப சான்ஸ் இருக்குது. அண்ட் ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வருவார், கண்டிப்பாக வருவார், பெரிய சம்பவம் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ராயல் நம்பரோட சர்ப்ரைஸ் ரிட்டன் பெட்டிங்கர்ஸ் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு ராயல் நம்பரில் சர்ப்ரைஸ் ரிட்டன் இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிகி ஏஜே ஸ்டைல் அண்ட் ஜோ ஹென்ரி இப்போதைக்கு ரொம்ப சார், பிராக் லெஸ்னர், கோல்ட்பர்க், ராண்டி ஓட்டன், த ஃபைனல் பாஸ் ராக். எப்பயுமே இந்த ராயல் நம்பர் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாவே அதில் ராக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்பயுமே நம்ம ராக் வருவாருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்போம். கடைசி பர்சனும் ராக் தான் வருவாருன்னு. கடைசி பர்சன் என்ட்ரன்ஸ் வர 2-3 செகண்ட் நின்றுட்டு தான் என்ட்ரன்ஸ் வரும். அப்பயுமே நம்ம எதிர்பார்ப்போம் ராக் வருவாருன்ட்டு. ஆனால் கடைசியில் வர மாட்டேன். இந்த டைம் அது வராது பார்க்கலாம். அண்ட் லெஜண்ட் டாங்கலோவா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இந்த ராயல் நம்பரில் இருக்க போகிறார். ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 மலிகை பிளாக் பற்றி. இப்போதைக்கு மலிகை பிளாக் வச்சு அதாவது AEWலேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 80% சான்ஸ் இருக்குது மலிகை பிளாக் வந்து WWEக்கு வராது. இப்போதைக்கு அவர் திருப்பி வந்தார்னா அவருக்கு சிங்கிள் புஷ் கொடுக்குறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு போயிருச்சா அப்படின்னு தான் ஒரு நியூஸு. அதாவது என்னென்னா நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டோம் AEW விட்டு வெளியே வந்துட்டார் ஆல்மோஸ்ட். ஏதாவது இப்போ இல்லை, February March சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக வர போகிறாரு. ஒருவேளை நான் ஒரு செத்து வாசஸ் மிஸ்டி அப்போனன்ட்டு சொல்லி ரெசமேனியா ஆரம்பிச்சு அங்கே அமெரிக்கன் மேலே கோடி ரோடு வந்தார்ல, சேம் அதே கான்செப்ட் மூலிமா ரெசமேனியாவில் மளிகை பிளாக் ரிட்டன் ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ராயல் நம்பர் அதெல்லாம் February March வரைக்கும் அவரோட கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வெளியே வரும். ஆனால் அது வரைக்கும் ஏன் AEW யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு புரியலை. அதுதான் பெரிய சங்கடமே. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் 2025 பற்றி. இப்போதைக்கு எலிமினேஷன் சாம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் நடக்க போது. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டோம் பிராக் லெஸ்னர் ஒரு ராயல் நம்பர் இல்லைன்னா கூட இந்த கனடா ஷோவில் வந்துருவார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு அந்த எலிமினேஷன் சாம்பரோட டிமாண்ட் என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் ரிங்குக்குள்ளே ஒரு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு அந்த பிராக் லெஸ்னர் வந்து எல்லாத்தையும் விட்டு விளாசி WWE சாம்பியனை வந்து வின் பண்ணார்ல, பாபி லாஸ்லி கூட இன்ஜூர் ஆன அந்த ஒரு மூமெண்ட். இப்போ அமெரிக்கன் கோடி ரூட் ஆர் குந்தர் இவங்க 2 பேரில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பருக்குள்ள டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். ஆனால் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைமில் நல்லா யோசிச்சு பாருங்க, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக அந்த இணைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த எலிமினேஷன் சாம்பரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது அங்கே அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு வேளை ராயல் நம்பரை வின் பண்ணி குந்தரை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா இல்லை கோடியை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒரு ஆள் எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் டபுள் சாம்பியன், யூனிஃபைடு சாம்பியன் அந்த மாதிரி இருந்தனால இப்படி வந்து ரூமர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்னமோ WWE பிளான் பண்ணாலும் நடக்கும். நம்பர் 3 இந்த ஃபைனல் அப்டேட்டு. அதாவது இதுக்கப்புறம் இந்த அப்டேட்டு ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் தான் நான் பேசணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அண்ட் இப்போதைக்கு ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதுன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்குமே இது ஒரு விஷயம் தான், இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதுன்னு 2021 வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னும் வரைக்குமே நடக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை போல இருக்குது. அண்ட் இந்த டைம் ஒரு சில டீஸ் நடந்திருக்கு. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த டைம் போன இயரில் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ்ன்ற கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த இயரில் ஹை சீஃப்னு மென்ஷன் பண்ணி தான் அந்த ஊலஃப் அலாமலே ரோமனோட கழுத்திலே வந்து போட்டிருந்தாரு. அதனால இப்போதைக்கு சான்சஸ் இருக்குது ஃபைனல் பாஸ் கோடிக்கு எனிமி, ஹை சீஃப் வந்து ரோமனுக்கு எனிமி. அந்த மாதிரி நம்ம நினச்சோம்னா, அந்த மாதிரி நினச்சி கரெக்டாக நடந்துச்சுன்னா ரெசல்மேனியா 41 ரோமனை ஃபேஸ் பண்ண கண்டிப்பாக ராக் வருவார். அப்படி இல்லை எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ராக் இதுக்கப்புறம் வரவே மாட்டார். ஏன்னா கோடி கூட இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காரா. அதனால ஒருவேளை ரோமனை அகைன்ஸ்டாக எதிர்க்கனா கூட எதிர்க்கலாம். ஆனால்
ஆனால் எந்த வழியில் எதுக்குறாருன்னு இன்னும் வரைக்குமே தெரில. அண்ட் இப்போதைக்கு இதான் லாஸ்ட் அப்டேட்டு. ரோமன் வர்சஸ் ராக்கு என்னை பொறுத்தளவுக்கு நடக்கும் நடக்காது சொல்ல முடியல. அண்ட் பார்க்கலாம். நம்பர் ஃபோர் என்னன்னா ரே ஃபினிக்ஸ் பற்றி. இப்போதைக்கு ரே ஃபினிக்ஸோட ஏஐடபிள்யூ ஷாப்பில் உள்ளே போய் பார்த்தோம்னா, அதாவது 404 பேஜ் இஸ் நாட் அவைலபிள் வருது. அவர் மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட்லேருந்து தூக்கிட்டாங்களா, எல்லாரோட மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட்டும் வருது. அண்ட் அவர் எல்லாரோட ட்ரெஸ் கலெக்ஷனும் வருது. அண்ட் இவரோட அந்த ப்ரொஃபைல் மட்டும் வர மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போல்லாம் பார்த்துக்கப்புறமா ஒருவேளை ஏஐடபிள்யூக்கும் அண்ட் ரே ஃபினிக்ஸுக்கும் ஒரு சில பஞ்சாயத்து ஆயிடுச்சு போல இருக்குது. அதனால மேபி சான்சஸ் இருக்குது. இப்போ எப்படி பென்டகன் ஜூனியர் அண்ட் அப்கமிங்கில் மளிகை பிளாக் இழுக்க போகிறாங்களோ, அதே மாதிரி ரே ஃபினிக்ஸையும் சேர்த்து இழுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஐடபிள்யூ அடுத்த வருஷத்துலேயே மூடலாம் பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்குது. மொத்தமாக ஏஐடபிள்யூ மொத்தமாக ஓவராலாக பிடிங்கிட்டு இருக்காங்க டபிள்யூடபிள்யூ. மேபி எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு எஜ்ஜை தூக்கணும் நல்லாயிருக்கும். எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூலே ஒரு பெரிய ஸ்டாரு, அவர் தூக்கணும் நல்லாயிருக்கும்னு என்ன பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியன். அப்போ ஏஐடபிள்யூ ஃபேன்ஸ் எனக்கு திட்டக்கூடாது. அண்ட் பென்டகன் ஜூனியர் பற்றி, பென்டகன் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூல ரிட்டர்ன் டெபியூட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரிபிள் ஹெச் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. இப்போதைக்கு அவர் வந்து மெயின் ரோஸ்டரில் வந்து இருக்காராம். அண்ட் ஒரு சில டேலண்டான சூப்பர் ஸ்டார் கூட இணைஞ்சு வந்து பேசியிருக்காரு பேக் ஸ்டேஜில். இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா. இந்த ஒரு கம்பெனி பிடிச்சிருக்கான். இந்த கம்பெனியோட ஹீட்டு போக போக தான் தெரியும் தம்பி பென்டகன் ஜூனியர். ஏன்னா நீ வந்து கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சர்வே பண்ணிட்டேன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ கோவிந்தா தான் உண்மையில் என்ன பொறுத்தளவுக்கு டபிள்யூடபிள்யூ மொக்க பண்ணி விட்ருவாங்கன்னு. அண்ட் டபிள்யூடபிள்யூட ராவோட டெபியூட் ஷோ முடிஞ்சக்கப்புறமா இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸ்மாக் டவுனை விட ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ தான் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே தான் டிக்கெட் சேலிங் வந்து பயங்கரமாகுதான். அதனால் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கூட 10 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கிறனால மேபி இந்த ஒரு டபிள்யூடபிள்யூ இந்த ராவோட ப்ரீமியர் ஷோ தான் இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 5 த ஃபைனல் அப்டேட்டு. இப்போதைக்கு ராவோட டெபியூட் ஷோ நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஷோவோட வியூஷிப் பார்த்தோம்னா 5.9 மில்லியன் வியூஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில். அண்ட் டாப் 10 இடத்துல இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 26 கண்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்கான். அண்ட் 17 மில்லியன் வந்து இங்கே வந்து இப்போதைக்கு வியூஷிப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட போன நேற்று நினைக்கிறேன். இது வந்து நேற்று எடுத்த ஃபோட்டோ தான். அண்ட் இப்போ ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா பற்றி. இப்போதைக்கு சின்ன தலைவர் ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 36 ஷோவில் வர போகிறதா சொல்லியிருந்தாரு. என்னடா போன ஷோவில் அழகனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவர் வந்து மேபி இந்த மாதத்தில் வெறும் 2 ஷோவில் தான் வர போகிறாரு. அண்ட் டேரக்டாக ராயல் நம்பர் தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. வேறு லாயர் நம்பரை வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா அந்த 36 ஷோவில் இருப்பார். அதாவது அந்த கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடான்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த 2 ஷோலையுமே இப்போதைக்கு ஜான்சினா மேட்ச் பண்ண மாட்டாராம். டேரக்டாக ராயல் நம்பர்லாம் சம்பவம் பண்ண போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜெஃப் ஹார்டி மேட் ஹார்டி பற்றி இப்போதைக்கு டிஎன்டி ரெஸ்லரோட டபிள்யூடபிள்யூ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எப்படி ஏஐடபிள்யூ மிக்ஸ்டு எல்லா ஷோவும் வந்து நடத்துகிறாங்க. அதாவது எல்லா சூப்பர் ஸ்டார் வந்து அங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ டிஎன்டி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் இந்த ராவோட ஷோவில் அப்படின்ற மாதிரி பதிக்கு சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குமான்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ரூமர்ஸ் தான். மேபி சான்ஸ் இருக்குது. ஊடால வந்து இவங்க 2 வந்து டபிள்யூடபிள்யூ வாங்குற மாதிரி பேசியிருந்தாங்க. தெளிவாக அவங்க கையில் சாம்பியன்ஷிப்பை கொடுத்து தக்க வச்சுக்கிட்டாங்க டிஎன்டி ரெஸ்லிங். அண்ட் இவங்களோட கிரேட்டஸ்ட் மூமெண்ட். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.